ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதிரேசன் நிஷா போகிற பிளான் கண்டிப்பாக சொதப்பில் தான் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிஷா வந்துட்டு நம்ம கதிரேசன் அப்பாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னப்பா அதாவது கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரப்போகுது, அதை பற்றி தானே நீங்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிளான் வச்சுருக்கீங்க? ஆல்ரெடி வந்து நம்ம போட்ட பிளான்லாம் வந்து ஒன்று கூட ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் என்னப்பா பண்ண போகிறீங்க? அதை நினச்சாலே வேறு எனக்கு வேறு பயமாக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிஷா, நீ கவலையே படாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிளான் போனால் என்ன, நமக்கெல்லாம் நிறைய 1008 பிளான் இருக்குது, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து அதை பற்றி கவலையே படாது அப்படின்றாங்க. என்னப்பா என்ன சொல்கிறீங்க, அடுத்து என்னப்பா பிளான் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க. அதாவது அந்த தேவசேனா மாதிரி 100 தேவசேனா வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன் என்கிட்ட இருக்குது. அவங்கள எப்படி பண்ணால் அவங்க எப்படி தோப்பாங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து வேறு ஒரு ஆளை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க மூலிமா வந்து இந்த தேவசேனாவை தோக்கடிக்க நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த கதிரேசன் பார்த்திங்கன்னா ஏதோ மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தாங்க தெரியுது. ஏன்னா அதனால தான் வந்து அவ்வளோ தைரியமாக சிரிச்சுக்கிட்டு நிஷா கிட்ட அவ்வளோ தைரியமாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பிளான்னு தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ நிஷாவும் கதிரேசனும் பேசுகிற விஷயத்த நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வெண்பா பார்த்துடுறாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு மொபைலில் அவங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, ஸோ வெண்பா குட்டி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அன்னபூரணி அம்மாவுக்கு அனுப்பிடுறாங்க. அன்னபூரணி அம்மா மல்லி அரவிந்த் இவங்க எல்லாருமா கலந்து பேசி தான் இதை வச்சு ஒரு பிளான் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது தேவசேனாவை பார்க்க போயிருக்காங்க. தேவசேனா கிட்ட போயிட்டு அதாவது ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணாங்க ரஞ்சிதாவை வச்சு, அரவிந்த் மனோகர் அப்பான்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம ரஞ்சிதாவை கூட்டிகிட்டு போயிட்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணால் அவங்க வாயாலேருந்து எல்லா உண்மையும் அவங்க சொல்லிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் பண்ணாங்க. அப்படி கூப்பிட்டு போயிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக ராஜேஸ்வரி வந்துட்டா. அதாவது நம்ம ரஞ்சிதா வாயால் உண்மையை வர வைக்கும் போது எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்குடா அப்பாடா அப்படின்ற போது வந்து இந்த ராஜேஸ்வரி நுழைஞ்சிட்றாங்க. ரஞ்சிதா வந்து நான் கோர்ட்டில் சொன்னதெல்லாம் பொய் தான், ராஜுமா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்டு ஆன் பண்ணி நம்ம மல்லி வந்து மொபைலை கிட்ட வச்சு நின்றுட்டுருக்காங்க. தேவசேனா மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தான் இந்த ராஜேஸ்வரி உள்ளே நுழைஞ்சதுனால மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா மொபைலை தூக்கிட்டு அப்படியே உள்ள நர்சிங் ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரஞ்சிதாக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற விஷயத்த தேவசேனா மேடம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வழியாக அங்கேருந்து வராங்க. ஸோ இப்போ அங்கேருந்து ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க, ரஞ்சிதாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நம்ம ரஞ்சிதா கிட்ட ராஜேஸ்வரி புலம்புன்னு புலம்பிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, இவ்வளோ உங்கள் அப்பா வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லா உன் மேலே அக்கறை ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாரு இல்லை ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ரஞ்சிதாவும் ஆமாம் ராஜுமா, என்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு இப்போல்லாம் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் நினச்சிட்ருக்கியா முட்டாள், உங்கள் அப்பா தான் இவ்வளோ நடந்ததுக்கும் காரணம். நீ அரவிந்த் கிட்ட பேசுனதுக்கு அரவிந்த் உனக்கு வந்து ஜூஸில் மருந்து கலக்கி கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு உன் வாயால் உண்மையை வர வைக்கிறது, இந்த பிளான் எல்லாமே உங்கள் அப்பா பண்ண ஃப்ராடு பிளான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு தான் நம்ம ரஞ்சிமா வந்து ரஞ்சிதா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரஞ்சிதா பார்த்திங்கன்னா, என்ன ராஜுமா சொல்கிற, அப்படியா, எங்கள் அப்பாவை அந்த மாதிரி பண்ணாங்க, அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமாக தான் ரஞ்சிதா பேசுகிறாங்க. ஆமாம் ரஞ்சிதா, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை உங்கள் அப்பா. நம்ம என்ன பண்ணுறோம், எங்கே போகிறோம், என்ன பேசுகிறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூடவே இருந்துக்கிட்டு மல்லிக்கு பிளான் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. மல்லி அடுத்த கட்டமாக அரவிந்த் கிட்ட சொல்கிறாங்க. அது அடுத்த கட்டமாக தேவசேனா கிட்ட போகுது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி உண்மையே ராஜேஸ்வரி ரஞ்சிதா கிட்ட சொல்கிறாங்க.
ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா ஓரளவுக்கு இன்னமும் வந்து அரவிந்த வந்து முழுமையா நம்புறாங்க. ஏன் அப்டின்னா, அரவிந்த் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை. அரவிந்த் வந்து நம்ம ரஞ்சிதா கிட்ட அவ்வளோ க்ளோஸா நடந்துக்கிட்டாங்க. ஸோ, அதனால ரஞ்சிதாவுக்கு வந்து அரவிந்த புடிச்சு போயிடுதுங்க இப்போ ரீசென்ட் டைம்ல. ஸோ, அதனால தான் வந்து அவங்க எல்லா உண்மையும் சொல்றாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அரவிந்த் தான் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா, அரவிந்த் வந்து முழுமையா இந்த அளவுக்கு வந்து ரொம்ப பாசமா, உண்மையா தான் அவர் பேசுறாரா அப்டின்னா, கண்டிப்பா கிடையாதுங்க. நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் ஹெல்ப் பண்றதுக்காக மட்டுமே தான் அவர் ஆக்ட் பண்ணிட்டுருக்காரு. இந்த விஷயம் ரஞ்சிதாவுக்கு தெரியல. ஆனா, ராஜேஸ்வரி கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னடா பண்றது? இந்த தேவசேனா மேடம் வந்து அ ஒரு பிளான் பண்ணாங்க. எப்படியும் வாயால உண்மைய வர வச்சிடலாம். ரஞ்சிதா தானே சொன்னாங்க. அதாவது விஜய் தான் அ அந்த அனாமிகாவ கொலை பண்ணாங்க. மர்டர் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ, அவ வாயாலே விஜய் கொலை பண்ணல அப்படின்ற விஷயத்த வாங்கணும்னு நெனச்சாங்க. அது முடியல. அதனால, இப்ப அது ஒரு பிளான் ஏவா வச்சிருந்தாங்க தேவசேனா மேடம். இப்ப பிளான் பி என்ன? அடுத்து என்ன மேடம்? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லி ரொம்ப பயந்து போய் தான் தேவசேனா மேடம் கிட்ட பேச வந்திருக்காங்க. "என்ன மேம் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி நடந்துருச்சு. இது ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் நமக்கு. ஆனா இதுவே சொதப்பிருச்சு. என்ன பண்ண போறோம் அடுத்துன்னு எனக்கு தெரியல." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, "நீ கவலைப்படாத மல்லி. ஒரு பிளான் போனா என்ன? அடுத்து பிளான் பி இருக்கு. அத பார்த்துக்கலாம்." அப்படின்ற மாரி தேவசேனா சொல்றாங்க. "என்ன மேம் சொல்றீங்க? அடுத்த பிளான் என்ன மேம்?" அப்படின்ற மாரி ரொம்ப ஆர்வமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, எப்படியாவது விஜய சீக்கிரமா வெளிய கொண்டு வந்துடணும் அப்படின்றது மட்டுமே மல்லியோட கனவு, லட்சியம். ஸோ, அதனால தான் கேட்குறாங்க. அதுக்கு தேவசேனா மேடம் சொல்றாங்க, "மல்லி, அதாவது மனோகர் இருக்காருல்ல, மனோகர் கிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்றாங்க. "அப்படியா மேடம்?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வரப்போறாரு. அவர் வந்து அந்த ஒரிஜினல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வரப்போறாங்க. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, விஜயோட முதல் மனைவி வந்து எப்படி இறந்தாங்கன்னா, ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்க. அவங்க அவங்க உடம்புல நெறைய இடத்துல காயங்கள் இருக்கு. ஸோ, அடிச்சு மர்டர் பண்ணா 1, 2 இடத்துல தான் வந்து காயங்கள் இருக்கும். அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல எழுதியிருக்கு போல. ஸோ, அதனால தான் தேவசேனா மேடம் மனோகர் இருக்காங்க. மனோகர் வந்தா எல்லா விஷயமும் கரெக்ட்டா நடக்கும். பார்த்துக்கலாம். நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நம்ம மல்லிக்கு தேவசேனா மேடம் பார்த்தீங்கன்னா, ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. ஸோ, இந்த கதிரேசனோட பிளானை தேவசேனாவ வந்து எப்படியாவது எதிர்த்துடணும் அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, நம்ம தேவசேனா பிளான் வின் பண்ண போதா? இல்ல கதிரேசன் பிளான் வின் பண்ண போதா? அப்படின்றதையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் தேவசேனா மேடம் எடுத்த செயல் வெற்றியில தான் போய் முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.